வெல்கம் டு கோலிவுட் சம்பவம் நேயர்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026 தொடங்கினோடனே ஒரு அருமையான ஒரு படத்தை பற்றி தாங்க உங்கள்கிட்ட பேச போகிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த படம். முதல் நாளே பார்க்கும்போது செம்மையாக ஒரு நல்ல படத்தை பார்த்தோன்ற ஒரு திருப்தியோடு தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கன்னட மொழியில் கற்பனையாக அதிரடியாக உருவாக்கப்பட்ட ஒரு படம் தான். அதாவது 45. இந்த படத்தோட பேர் வந்து 45 ஃபேஸ் த ஃபியர். ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த படம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டைரக்டர் இருக்கார் இல்லையா, இவருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம். அர்ஜுன் ஜான்வியா இவர் வந்து மியூசிக் டைரக்டராக இருக்கார். இந்த படத்தை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ண மாதிரியே இல்லைங்க. அந்த அளவுக்கு கதைக்களமும் சரி, அந்த பிக்சர்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பார்க்க ஒவ்வொரு சீன் பை சீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து ஒரு 3 கேரக்டர் தான் மெயினான கேரக்டர். ஒரு பக்கம் சிவானா, இன்னொரு பக்கம் ராயப்பட், இன்னொரு பக்கம் வினய். இந்த 3 பேருக்குள்ளே நடக்கிற ஒரு கதைக்களம் தான் 45. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஐடியில் வேலை பார்க்குற ஒரு இளைஞர். அவர் எப்போயும் ஐடியில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி, எப்போவுமே ஒரு மாதிரி டென்ஷனோட தான் இருப்பாங்க. ஒர்க்கு ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும். ஆஃபீஸில் வந்து டார்கெட் கொடுத்துருப்பாங்க, டீம் ஹெட்டு வந்துட்டு அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துருவோம். இப்படி எந்த மைண்ட் செட்டோட தான் அவங்க இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய லவ், இதுக்கிடையில் அவங்களுக்கு லவ்வும் இருக்கும்ல. ஸோ இந்த லவ்வை பற்றி அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு எப்போவுமே இருக்க ஒரு டென்ஷன், கவலை, இது மாதிரி தான். இப்படி இருக்கிற ஒரு பர்சன் தான் ஐடியில் வேலை பார்க்குற வினய். ஆஃபீஸ்க்கு போகிறாரு, பரபரப்பாக போகிறாரு. போகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ்லாம் இப்போ தான் யாருமே அந்த அளவுக்கு, ஓரளவுக்கு ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு சிலர் ஃபாலோ பண்ண மாட்டேங்க. ஏன்னா எனக்கு ஒர்க்கு, நான் சீக்கிரம் போகணும், ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷனோட போவாங்க. ஸோ அப்படி போகும்போது என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் சொல்கிற அந்த ஹெல்மெட் போடுங்கன்ற அந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறதில்ல. கவர்மெண்ட் என்னென்னு சொல்லுவாங்க, நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது வந்துட்டு செல்ஃபோனில் பேசிட்டு போகாதீங்க அப்படின்வாங்க. ஆனால் நம்ம யாருனா கேட்குறோமா? கேட்கவே மாட்டோம். ஒன்று ஹெல்மெட் போடுறதில்ல, ட்ரைவ் பண்ணும்போது ஃபோன், அது என்ன ஃபோன், சாதாரண ஒரு ஃபோனாக தான் டக்குன்னு எடுத்து பேசுறது. பின்னாடி யார் வராங்க, அவங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா, அவங்களுக்கு வழி விடணும், பக்கத்தில் எதையுமே யோசிக்கிறதில்ல. ஆண்டவே எடுத்து இப்படி ஃபோனை வச்சுட்டு இப்படியே பேசிட்டு போகிறது. ஏன்னா பின்னாடி வரவங்களுக்கு ப்ராப்ளம் வருமே, அவங்களுக்கு நம்மளால் ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆகுமே, அப்படிலாம் யாருமே யோசிக்கிறதே கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு எடுக்கிறது, ஃபோன் எடுத்து பேசிக்கிட்டே போகிறது. ஸோ அந்த மாதிரி அந்த ஐடி பர்சன் வினய் வந்து போகிறாரு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாரு. அவர் போகும்போது செல்ஃபோனில் எடுத்து பேசிகிட்டே போகிறாரு. ஆப்போசிட்டில் ஒரு நாய் குறுக்க வந்துடுது. அது பேர் வந்து ரோசி. ஸோ அதை வந்து அடித்து போட்டுடுறாரு. போன ஸ்பீடில் அடித்து போட்டுறாரு. அதை கூட யோசிக்காம, ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தானே, அதை யோசிக்காமல், அதை கண்டுக்காமல் அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அவர் போகும்போது அவருக்கு, அதாவது அவர் பண்ண பாவம் அவருக்கே ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி, அவர் போகும்போது அவரும் வண்டியில் ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்துறார். இதுதான் கதைக்களம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவர் இப்போ இந்த நாய் அடிபட்டுச்சுன்னா, இந்த நாய் வளர்க்குறவருக்கு வந்துட்டு, நாயின்னு சொல்லக்கூடாது, அது ரோசி, அது பேர் ரொம்ப அழகாக இருக்கும், பிளாக்காக அழகாக இருக்கும் அது ரோசி. ஏன்னா எல்லா மனுஷங்களே வந்துட்டு இப்போ சமீப காலமாக எல்லாருமே நாய்ங்க மேலே ஒரு வெறுப்பாக தான் இருக்காங்க. ஏங்க அதுவும் ஒரு உயிரினம் தானேங்க, அதுவும் நம்மளை மாதிரி ஒரு ஜீவன் தானேங்க. அதுக்கும் நம்மளை மாதிரி எல்லா விதமான ஆசை, பாசம், கோபம் எல்லாமே இருக்கும். நம்ம ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. நீங்கள் அதுக்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதை விட நன்றி உள்ள விசுவாசமான ஒரு பிராணி வேறு எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு நாய் நம்மளோட இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நாய் இவர் வந்து வளர்ப்பார், திரு ராயப்பன். அதை வந்துட்டு வினயன்றவர் வந்துட்டு போகிற வேகத்தில் அதை அடித்து போடுற அந்த கோபம், என்னோட வீட்டு சொந்தம் மாதிரி, என் குழந்தை மாதிரி, என் நண்பன் மாதிரி வளர்க்குற என் நாயை நீ அடிச்சிட்டியே, என் வீட்டில் ஒருத்தர் அடிச்சு தான் நான் எவ்வளோ கோவப்படுவேன்ற மாதிரி அந்த கோவத்தை காட்டுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, வினய் கூப்பிட்டு, உனக்கு 45 நாள் கெடு கொடுக்குறேன், 45 நாளுக்குள்ளே நான் உன் உயிரை எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மிரட்டல் கொடுக்குறாரு, பயமுறுத்துறாரு. அதுலேருந்து அந்த ஹீரோவுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு பயம் வந்துடுது. அச்சோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வருது அப்படின்றது ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு கருட புராணம்னு சொல்லிட்டு நம்ம புராண காலத்தில் இருக்கிற ஒரு புக்கு கருட புராணம், அதில் வந்து படிப்பார். 1 by 1 என்ன ஆகும், இறந்துட்ட பிறகு என்ன ஆகும், நம்மளுடைய ஆவி எங்கே போகும், என்ன ஆகுன்ற மாதிரி 1 by 1 சொல்லி அதை நினச்சி ரொம்ப பயந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டார். அவங்க அம்மா கிட்டே போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுவார். அம்மா எனக்கு வந்து பயமாக இருக்குது, நான் இன்னும் ஒரு 20 நாள் தான் உயிரோடு இருப்பேன், எனக்கு வந்து 45 நாள் கெடு கொடுத்துருக்காங்க, அதில் ஆல்மோஸ்ட் 25 நாள் போயிடுச்சு, 20 நாள் தான் இருக்குது, இந்த 20 நாளில் நான் இறந்துட போகிறேன்ட்டு பயந்து போய் அவங்க அம்மா கிட்ட கட்டி பிடிச்சி அழுன்னு அழுவார். அப்போ அம்மா சொல்லுவாங்க, நான் வணங்குற சாமி, உனக்காக நான் என் கடவுள்கிட்ட, நான் முருகர் கடவுள்கிட்ட நான் வேண்டுறேன், நம்ம கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரே, நீ வா நம்ம பார்த்துக்கலாம், நீ இதுக்கெல்லாம் பயப்படாதன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு தன்னுடைய மகனுக்காக வேண்டுவாங்க. இங்கே தாங்க ஹீரோ என்ட்ரியே.
எப்பா ஒரு முருகர் கோயில் முருகர் வந்துட்டு ஊர்வலமாக கொண்டு வருவாங்க. அந்த வெயிட் தாங்க முடியாமல் அந்த பல்லக்கு இப்படி சாயும் போது ஹீரோ கரெக்டாக போய் அந்த இடத்துல போய் தன்னோட தோலை கொடுத்து அந்த பல்லக்கு தூக்கி நிற்பா. அதுதாங்க செம்ம என்ட்ரியாக இருக்கும். படத்தில் ஒவ்வொரு சீனுமே பார்த்திங்கன்னா பயங்கர அதிரடியாக இருக்கும். இந்த விஎஃப்எக்ஸ் எடிட்டிங்லாம் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏஐ எடிட்டிங்லாம் செம்ம மாஸாக இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி வைப் ஆகிட்டே இருக்குது. படம் அவ்வளோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இன்னொன்று இதில் எல்லாத்துக்குமே இந்த படத்துக்கு ஓவரால் ஹைலைட் என்ன தெரியுங்களா? அந்த படத்தோட மியூசிக். அர்ஜுனன் சார் செம்மையாக போட்டிருக்கார். மியூசிக்லாம் தாறுமாறாக இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பக்கம் ஃபைட்டுக்காக இருந்தாலும் அதுக்கு ஒரு மியூசிக், எமோஷ்னலாக இருந்தால் அதுக்கு ஒரு மியூசிக், லவ் பிரேக்கப் இருந்தால் அதுக்கு ஒரு மியூசிக், அம்மா சென்டிமெண்ட் இருந்தால் அதுக்கு ஒரு மியூசிக், கடவுளோட பேசுகிறது இருந்தால் அதுக்கு ஒரு மியூசிக். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொருக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் மேலே பயங்கரமாக போட்டிருக்காரு. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ கதைக்கு வரேன். இந்த சிவா அண்ணா நான் சொன்னேன் இல்லையா, சிவா அண்ணா வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன். அவரை வந்துட்டு யாருமே வந்துட்டு ஏஜ்டு பர்சன்னு ஒரு அசால்ட்டு, ஏஜ்டு பர்சன் தானே இவருக்கு என்ன தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டு. அதே தான் வினயும் பண்ணுவார். எனக்கு இந்த ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருப்பார் இல்லையா, அந்த இடத்துல வந்து சிவா அண்ணா மீட் பண்ணுவாங்க. என்னப்பா ஆச்சு, ஏன் இப்படி இருக்க, எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்தேன். ஆமாம், உனக்கே வயசாகிடுச்சு, உனக்கு என்ன தெரியும், நீ எப்படி என் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறேன்ட்டு அங்கேருந்து ஆரம்பிக்குது ஹீரோக்கும் சிவானனுக்கான ஒரு கதை. இது கடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் 1 by 1 சொல்லுவார். எனக்கு பயமாக இருக்குது, நான் இறந்துருவோணுன்னு பயமாக இருக்குது, நான் இறந்துட்ட பிறகு என் ஆவி என்ன ஆக போகுதுன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிவானா கிட்டே பேசும்போது சிவானா வந்து என்ன சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன். அதாவது நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் முளைக்கும்னு வாங்க இல்லையா, அதுதான் உன்னோட கர்மான்னு வாங்க. ஸோ நீ என்ன விதைச்சிருக்கியோ அதுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இன்னொரு விஷயம், இவருக்கு ஒரு இடத்துல அடிபட்டுரும் ஹீரோவுக்கு, வினைக்கு. அப்போ இவர் வந்து டின்சர்லாம் போட்டு க்ளீன் பண்ணி சொல்லுவார், இதுக்கெல்லாம் ஏன் எனக்கு போடுறீங்க, என்னுடைய பிரச்சனைக்கு உங்களால் சொல்யூஷன் சொல்ல முடியாது. அப்போ சொல்லுவார், இந்த அடிப்பட்ட விஷயத்துக்கே உனக்கு என்னால் வந்து மருந்து போட முடியுதுன்னா உனக்கு இருக்க இந்த பிரச்சனைக்கு அதுக்கும் ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும், நீ எல்லாத்துக்குமே விரக்தியாக ஃபீல் பண்ணாத, நீ நம்பிக்கையாக இரு அப்படின்னு சிவானா சொல்லுவார். இப்போ ராயப்பனுக்கு வருவோம். இந்த ராயப்பன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையோட வில்லன். ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வில்லன். எதுக்குன்னா தன்னோட ரோசியை அவர் வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணி இறந்துட்டார்ல, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இவரை வினையை சுற்றி வருவார். பார்க்குற இடத்துல கொல்லணுன்ற மாதிரி வருவார். சுற்றி வருவார். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிவானா காப்பாற்றி விட்டுருவார். ஃபைனலாக வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கிளைமேக்ஸ் தாங்க அதிரடியாக இருக்கும். தரமாக படத்தையே அப்படியே தூக்கி நிப்பாட்டிக்கிற மாதிரி இருக்கும். படத்தோட ஃபைட் மாஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா ரவிவர்மன். செம்மையாக பண்ணியிருக்காருங்க. ஐயோ சான்ஸே, நம்ம கேஜிஎஃப் படம் பார்க்கும்போது அதிரடியாக இருக்கும் நிறைய ஃபைட் சீன்ஸ்லாம், அந்த மாதிரி இருக்குமோ அதை காப்பி அடிச்சிட்டாங்கன்னு பார்த்தா ஆனால் அப்படி இருக்காது. அப்படியே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபைட் சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதுலேயும் விஎஃப்எக்ஸ் எடிட்டிங் மறுபடியும் சொல்கிறேன், அதுதான் செம்மையாக இருக்குது. இன்னொன்று மியூசிக். இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம சிவா அண்ணானா யாருக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, சிவராஜ்குமார் சார். அவங்க வந்து பார்த்திங்கன்னா 11 கெட்டப்பில் வருவாங்க. 11 விதமான சிவன் கேரக்டரில் வருவாங்க. அது ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அவருடைய ஆக்டிங்கு, அவருடைய அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, மேக்கப் சென்ஸு, அவர் டைலாக் டெலிவரி, இதெல்லாம் வந்து அப்படியே நமக்கு மைண்டில் வந்து நம்மளே உறுத்தும். ஓ இப்படிலாம் இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அப்படி பண்ணக்கூடாதுல அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக் டெலிவரிலாம் பார்த்திங்கன்னா நம்மளை உறுத்தும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சிவராஜ்குமார் சார் வந்துட்டு அவரோட சொந்த குரலில் தமிழ் டைலாக் அழகாக பேசியிருக்காரு. அவ்வளோ அழகாக டைலாக் டெலிவரியில் ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக பேசியிருக்காரு. ரொம்ப கேஷுவலான பார்வை, ஜாலியாக அங்கங்கே குட்டியாக காமெடி பண்ணுறாரு, ஃபைட் பண்ணுறாரு. ஃபைனலாக அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. பர்டிகுலராக எனக்கு ஒரு இடத்துல மட்டும் அவரை ரொம்ப பிடிச்சது எங்கன்னா, கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் வரும். அர்த்தநாரீஸ்வரராக வந்துட்டு ஒரு கெட்டப்பில் அவர் வருவார். அதாவது சிவனுடைய இன்னொரு கெட்டப்பில் வருவார். வில்லன்கிட்ட சண்டை போடும்போது அந்த வில்லனை பார்க்குற பார்வை இருக்குது தெரியுமா, அதில் ஒரு நளினம் இருக்கும், ஒரு காதல் இருக்கும், ஒரு வெக்கம் இருக்கும், ஒரு கோபம் இருக்கும். இது எல்லாமே கலந்த மாதிரி அர்த்தநாரீஸ்வரராக ஒரு சீனில் வருவார். அது இன்னுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் இவர் ராயப்பன் கேரக்டரில் உபேந்திரா வந்து நடிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து நீ பண்ண தப்புக்கு உன்னுடைய கர்மா தான் உன்னை சுற்றி வருது, உன்னை வந்து பழி வாங்க வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இன்னொரு பக்கம் சிவனா வருவார், கடவுளாக வர்றது வந்து சிவராஜ்குமார். இன்னொரு பக்கம் வினயா யார் வர்றாங்க, ராஜ்பி ஷெட்டி, இவங்க தான். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு கதைக்கலாம். ஃபைனலாக என்ன சொல்ல வராங்க அவங்க, உங்களுக்குன்னு கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களை மாதிரி மற்றவங்களையும் நேசிங்க, உங்களால் மற்றவங்களுக்கு எந்த வித பாவம் வராத மாதிரி பார்த்துக்கோங்க, அது உங்களையே வந்து திருப்பி அடிக்கும்ன்ற மாதிரி அந்த கதையோட கதைக்களமாக இருக்குது. ஸோ இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு. நியூ இயர் அதுமா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னட படமாக இருந்தாலும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்த படம் பார்க்கும்படி இருக்குது. எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து இங்கே போடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.